நேற்றுக்கு பங்குனி உத்திரம் அதனால எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம். அம்மா, நான், அப்பா, ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாருமே போகும்போதே நேற்றுக்கே நைட்டு யாகம் வளர்த்துருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இந்த அபிஷேகத்துக்கு உண்டானதெல்லாம் சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த சங்கில் இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் பங்குனி உத்திரத்துக்கு வந்து கோயிலில் பொங்கல் வைப்போம். ஆனால் இந்த வருஷம் அடுத்த மாதமும் வர வேண்டியது இருக்கிறதுனால அடுத்த மாதமே ஒன்றா வச்சுக்கலாம்னு சொல்லி அம்மாட்ட சொல்லியாச்சு. நம்ம கோயிலுக்குனே ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது. ஏன்னா இந்த குளத்துக்குள்ளேயோ இல்லை இந்த சாமி இருக்க இடத்துலையோ வந்து குளம் இருந்ததாகவும் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருந்து சாமி கோயில் வந்து கெட்டினாதான் வந்து அப்பா சொன்னாங்க. இந்த குளத்துல அதிகமாக எப்போவுமே தண்ணி இருக்காது, வறண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் செம்ம தண்ணி, செம்ம காற்று, சில்லு சில்லுன்னு இருந்துச்சு. இந்த குளத்துல தண்ணி இருக்கிறதுனால கோயிலை சுற்றி இருக்கிற இடமுமே வந்து நல்ல கூலிங்காக இருந்துச்சு. கோயிலை வந்து 3 நேரமே வந்து அன்னதானம் உண்டா. அப்போ கோயிலே சாப்பிட்டுட்டு உள்ள அர்ச்சனைக்கும் கொடுத்துருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக நின்று அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு சாயங்காலம் போல். பங்குனி உத்திரத்துக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.